ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்தியன் டீமோட ரொம்ப முக்கியமான ஃபாஸ்ட் பவுலராக இருந்த ஸ்ரீசாந்த் அவர்களுக்கு தடை போட்டிருந்தாங்க. அதாவது லைஃப் லாங் இவர் கிரிக்கெட்டே விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐ தடை விதிச்சாங்க. பட் இப்போ என்ன ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவரோட தடை எல்லாமே நீக்கப்பட்டாங்க. ஸோ எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டேவிட் வார்னர் மற்றும் ஸ்டீவ் ஸ்மித், ஸோ இந்த ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா பால் டேம்பரிங் பேரில் இவங்களும் சிக்கினாங்க. அதுக்கப்புறம் 1 வருஷம் பேன் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. பட் இதே தப்பு தான் நம்ம ஸ்ரீசாந்த் அவர்களும் பண்ணார். பட் இவருக்கு லைஃப் லாங் தடை அப்படின்னு சொல்லி போட்டாங்க. இப்போ தான் மனசு மாதிரி ஓகே இவர் மறுபடியும் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு முக்கிய காரணம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் அவங்க தான் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ரீசாந்த் அவர்கள் திரும்பியும் விளையாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா அவர் இந்த தடவை ஐபிஎல் விளையாடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த தடவை ஐபிஎல் ஸ்ரீசாந்த் அவர்கள் விளையாட மாட்டார். அதுவும் எந்த ஒரு டீமுமே கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஃப்ரீயாக இருக்கார். அதே போல் ப்ராக்டிஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம ஸ்ரீசாந்த் அவர்கள் இருக்கார். ஸோ இப்போ அவருடைய ப்ராக்டிஸ் எல்லாமே ஆரம்பித்து ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமுக்குள்ளே வரமாட்டார். பட் ஐபிஎல் அந்த மாதிரி லீக் ஆட்டம் கண்டிப்பாக விளையாடுவார் ஸ்ரீசாந்த் அவர்கள். ஸோ இப்போ ஸ்ரீசாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே என்னோட பாதி வயசு முடிஞ்சிச்சு, இப்போ நான் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறேன். ஸோ இப்போ என்னோட பேனை கிளியர் பண்ணிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரீசாந்த் அவர்கள் செம்மையாக பேசியிருக்காரு. ஸோ உண்மையாகவே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தரமான ஃபாஸ்ட் பவுலரை இந்தியன் டீம் இவ்வளோ நாள் பேன் பண்ணது ஒரு மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுவேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா 2020 ஐபிஎல்ல ஸ்ரீசாந்துக்கு ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ நம்ம ஸ்ரீசாந்தோட பேனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பல கிரிக்கெட் அப்டேட் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நன்றி, ஜெய்ஹிந்த்.